நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தை பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்கு, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பேன், நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டேன், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. வேத போது வாசிக்கலாமா? எஸ்ரா 1வது அதிகாரம் வசனங்கள் 1-2. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டளையிடும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இங்கே பாபிலோன் ராஜா, பெர்சியாவின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறை பிடித்து கொண்டு போகிறான். எருசலேம் தேவாலயத்தையும் அலங்கத்தையும் எல்லாம் இடித்து போடுகிறான். இப்பொழுது கோரேசுங்கிற ராஜா வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏவி எருசலேமின் ஆலயத்தை கட்ட வைக்கிறார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை அந்த எதிரியை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்களோ, இது எப்படி நிறைவேறும்? எந்த சாத்தியமுமே இல்லையே, எந்த சிம்டம்ஸுமே இல்லையே அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? எப்படி நிறைவேறும்? சந்தேகப்படாதுங்க. கர்த்தர் இந்த கோரேசின் ஆவியை ஏவினபடி கர்த்தர் உங்களுக்கு யாருடைய ஆவியார் எதிரியாயிருந்தாலும் அவரை கொண்டு உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருக்க நம்புறீங்களா? கர்த்தர் எனக்கு சொன்னது, என்னுடைய காலங்கள் எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் நாட்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எனக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவா இருந்து நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், யாரை கொண்டாகிலும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்கு கொடா கொடி நன்றியப்பா. நாளை எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளையும் காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ளக்கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல தரீரமப்பா. உடைய வாக்குத்தத்தங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளப்பா, உடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிற பிள்ளைகளப்பா, என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாவாய் போகாது, வெறுமையை போகாதுன்னு சொன்னீங்களேப்பா. உம்முடைய வார்த்தையப்பா யாரை கொண்டாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. அவளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நிறைவேற்றுவீராக. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இதற்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.